டென்னிஸ் சார் என்னை சூஸ் பண்ணாங்க அந்த கேரக்டருக்கு. எனக்கே கொஞ்சம் ஒரு அளவுக்கு சர்ப்ரைஸாக இருந்தது. பிகாஸ் எல்லாரும் வந்து நான் பெங்களூரில் இருக்கிறதுனால ஒரு சிட்டி பர்சனாக தான் பார்க்குறாங்க. பட் இவங்க ஹி வாஸ் கான்ஃபிடென்ட் எனக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் செட் ஆகும், நான் பண்ண முடியும்னு சொல்லி கதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கேரக்டர் அவ்வளோ ரசித்து சொன்னாங்க. என் கேரக்டர் மட்டும் இல்லை, எல்லா கேரக்டர்ஸ் பற்றி ஒரு அவுட்லைன் கொடுக்கும்போது எல்லாத்தையும் எவ்வளோ ரசித்து எழுதியிருக்காங்கன்றது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஐ ரியலி அப்போ கண்டிப்பாக பண்ணணும்னு தோணுச்சு எனக்கு. செல்வராகவன் சார் அந்த படத்தில் இருக்கார், ஒரு பாட்டாக இருக்கார். அண்ட் குஷி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க படத்தில். இப்போ ப்ரொடியூசர் சார் வந்து பின்னாடி ஒரு ரோல் பண்ணியிருக்காருன்றது ஸ்டாண்டியை பார்த்து நான் ஒரு 10 வாட்டி ஐடென்டிஃபை பண்ண வேண்டியதாக இருக்குது. அவர் தான் இவரா அது மாதிரி லைக் சொல்லுங்கள் எப்படி இந்த படத்தில்? செல்வா சார் வந்து எக்ஸ்ட்ராடினரி திங் ஐ லேர்ன் ஃப்ரம் ஹிம் அப்படின்னா, ஹீ நெவர் லுக்ஸ் அட் த மானிட்டர். ஆஸ் அன் ஆக்டர் அவங்க மானிட்டர் பார்க்கவே இல்லை. டைரக்டர் என்ன சொல்கிறாங்க அது மட்டும்தான் செஞ்சுட்டு போகிறாங்க. அது ஒரு ஒரு எனக்கு ஒரு லெசனாக இருந்தது. நம்ம வந்து எவ்வளவே டைரக்டர் சொன்னாலும் சில டைம் வந்து போய் மானிட்டர் பார்த்து நம்ம சரியாக பண்ணியிருக்கோமா, இது ஓகேயா அது ஓகேயான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருப்போம். பட் ஹீ டிட் இட் ஸோ வெல். ஹீ டிடன்ட் புட் ஹிஸ் மைண்ட் பியாண்ட் வாட் ஹீ வாஸ் டோல்ட் டு.